எப்பவுமே ஒரே மாதிரி ரீல் போடாம இன்னைக்கு ஒரு பிக்சரை ரீக்ரியேட் பண்ணிடலாமா? என்ன பிக்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர். இந்த பிக்சரை நாம ரீக்ரியேட் பண்ண எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? என்னதான் நம்ம ரீக்ரியேட் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணும்ல. எஸ், அதான் நான் நம்ம ஸ்ரீ ஷாராபேட ஸ்டுடியோவில் பண்ணுறது. என்ன பிக்சர் யார் எப்படி கொடுத்தாலும் நான் எனக்காக இருக்க ஸ்டைலில் வந்துட்டு அந்த பிக்சரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிப்பேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு மைக்ரோ பீட்ஸ் வந்துட்டு நான் அதில் அப்ளை பண்ணுறேன். மைக்ரோ பீட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கலராக கிடைக்கும். நீங்கள் என்ன கலரில் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த ரீக்ரியேட் பிக்கில் நான் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி, தென் வந்துட்டு செயின் ஸ்டிச், தாம்பூர் ஸ்டிச், ஸ்டோன் ஒர்க், தென் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மைக்ரோ பீட்ஸில் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த பிக் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் நாளைக்கு என்ன பிக் ரீக்ரியேட் பண்ணலான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் என்ன பிக் சொல்கிறீங்களோ அந்த பிக்கும் கூட வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் தெரியலை, மோட்டிவ் போடணும், இல்லை ஏதாவது ஒரு டிசைன் வேணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா